ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக வரும் அக்டோபர் 20ஆம் தேதிக்குள் தமிழக அரசு மற்றும் காவல்துறை பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் தாக்கல் செய்த மனுவானது ஏற்கனவே தீர்ப்பானது தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியும் தற்போது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் வழக்கு காவல்துறையினர் முறையாக விசாரணை நடத்தவில்லை எனவும் முக்கியமான சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்படவில்லை என்று அந்த மனுவில் அவர் கூறியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உள்ள அரசியல் தொடர்பு குறித்து விசாரிக்கப்படவில்லை எனவும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நாகேந்திரனுடன் நெருக்கமான செல்வ பிறந்தகையிடம் விசாரணை நடத்தவில்லை என்று அவர் மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டது குறித்து விசாரிக்கப்படவில்லை எனவும் உண்மையை வெளிக்கொண்டு வராமல் அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆளுங்கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் விசாரணையில் தலையிட்டுள்ளதால் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து மீண்டும் விசாரணை நடத்த சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ரவுடிகள் என்பதால் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது இதே கோரிக்கையுடன் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்த வழக்கின் விசாரணை முடிந்து தற்போது தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த மனுவை ஏற்கக்கூடாது என்று அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வழக்கு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அக்டோபர் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.